உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். மனிதன் தேவன் சொல்வதை கேட்க வேண்டும், அல்லது மனிதன் தேவன் சொல்வதை கேட்டு அவன் நடக்க வேண்டும். அது அவனுக்கு நல்லது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மனிதன் கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்போது அது அவனுக்கு நல்லது, தேவனுக்கு நல்லதுன்னு சொல்லல, அது மனிதர்களுக்கு நல்லது. இதுதான் பாருங்க இன்றைக்கு நம்ம கேட்க போகிற பிரசங்கத்துடைய தலைப்பு. முதலாவது, மனிதனை தேவன் எதற்காக உண்டாக்கினார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் எதற்காக மனிதனை படைத்தார்? அவன் மேன்மையாக வாழ்வதற்காக, பூமி அனைத்தையும் அவன் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவதற்காக தேவன் அவனை உண்டாக்கினார். அவர் அவனை தன்னை போல சிருஷ்டித்தார். தேவனுக்கு எப்படி ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ அதை போலவே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மற்ற இந்த பூமியிலே காண்கிற மற்ற எல்லா மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள், நாம் என்னென்ன மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், மலைகள் எதை காண்கிறோமோ எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது எல்லாவற்றையும் விட மனிதனை மிகவும் நேர்த்தியாக அவரே தன்னுடைய கைகளை கொண்டு அவனை உருவாக்கி, அவனுக்கு தன்னுடைய உயிரை அவனுடைய நாசியிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கி அவரை போல அவன் வாழ்வதற்காக தேவன் அவனை உண்டாக்கி இருக்கிறார். மனிதன் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய கைகளால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியை பெற்றவன். தேவனை போல வாழ்வதற்காக, வெற்றியிலே ஜீவிப்பதற்காக, மிகவும் ஆசீர்வாதத்திலே இருப்பதற்காக, ஆண்டு கொள்வதற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அன்றைக்கு அவருடைய நோக்கம் அப்படி இருந்தது. இன்றைக்கு ஒன்றும் அது மாறிவிடாது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய நோக்கங்கள், திட்டங்கள், விருப்பங்கள் என்றும் மாறாதது. அவர் அவனை தன்னை போல படைத்து அவன் ஆண்டு கொள்ள வேண்டும், பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும், அவன் ஜெயிக்க வேண்டும், அவன் வெற்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும், அவனுக்கு தோல்வி இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அவன் கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை சிருஷ்டித்தார். பாருங்க, அவனை அவர் எங்கே வைத்தார் என்று 2வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2, 11, 10 வாசிக்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. அவனை ஒரு தோட்டத்திலே வைத்தார். அந்த தோட்டம் எவ்வளவு பெரிய தோட்டம்!
ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு கணவன் மனைவிக்காக பல 100 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்ட 4 பெரிய ஆறுகள் ஓடுகிற ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்தார். எல்லா விதமான கனி விருட்சங்களும் செடி கொடிகளும் தாவரங்களும் எல்லா பிராணிகளும் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய தோட்டத்தை அவர் உண்டாக்கினார். அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, பொன் விளைந்தது. அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது, நல்ல சுத்த தங்கம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்திலே வைத்தார். கிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. அதாவது விலை உயர்ந்த ரத்தினங்கள் அந்த இடத்திலே இருந்தது. இன்றைக்கும் அன்பானவர்களே, இந்த பூமியிலே எக்கச்சக்கமான தங்க சுரங்கங்கள், வைர கற்கள் அடங்கி இருக்கிறது. நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போய் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் இந்த 3/4 வாசி நீளம், இவ்வளோ உயரம் ஆழம் இருக்கிற ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அதில் ஏன் உயரத்துக்கு வைரக்கல்லை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. சில இந்த துபாய், இந்த அபுதாபி, அந்த ஏர்போர்ட்ஸு, இந்த சிங்கப்பூர் ஊரில் சில கடைகள், மலேசியா, இந்த மாதிரி சில இடங்களில் நீங்கள் போய் இந்த தங்கம் விற்கிற கடைகளை நீங்கள் பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். தேவன் ஒரு பெரிய வைர கிடங்குகளை பூமியிலே மனிதனுக்கு வைத்திருக்கிற மகா பெரிய பணக்காரர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை போல யாரும் இருக்க முடியாது. அங்கே மேலே பார்க்கிற 1000 கோடி கோடியான நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அந்த பூமியை விட பல மடங்கு பெருசு. அங்க என்ன வச்சிருக்காரு நம்முடைய சின்ன புத்திக்கு தெரியாது. அதனால்தான் பாருங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, தேவன் இல்லைனா இந்த அண்ட சராசரம் உருவாகி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மார்கோனி அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தான் ரேடியோவை கண்டுபிடிச்சவர். அவங்க அப்பா தினம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாராம். சின்ன பையனா இருக்கப்ப கேட்பாராம், அப்பா எதுக்கு ஜோம் பண்றீங்க அப்படின்னு. டே, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றேன். அப்படியா, எங்கப்பா இருக்காரு? அவர் பரலோகத்தில் இருக்காரு. பரலோகம் எங்கப்பா இருக்கு? மேலே இருக்கு. மேலேனா எவ்வளோ தூரத்தில்ப்பா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம். ஆனால் அந்த மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்ச பிறகு சொன்னாராம், ஐயோ, இந்த ரேடியோவில் இங்கே உட்காந்துட்டு 300 கிலோமீட்டரில் நடக்கிற காரியத்தை அங்கே இருக்கிறவங்க இங்கே நான் போட்டோன்னா அங்கே கேட்குறான், அவன் அங்கே போட்டோன்னா நான் இங்கே கேட்குறேன். எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு, அவர் இங்கே பேசினா பரலோகத்தில் கேட்கணும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன். விஞ்ஞானிகளாக மாற மாற விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள் தேவனுடைய அற்புதமான செயல்களையும் சிருஷ்டிப்புகளையும் கண்டு. தேவன் மகா பெரியவர். அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாக. உங்களுடைய அதிகாரத்தை மனிதர்கள் மேல் அல்ல, மற்ற காரியங்கள் மேல் காட்டி நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு அருமையான பொன் விளைகிற பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். அவன் நல்லா தான் இருந்தான், நல்ல மனிதனாய் இருந்தான். ஆனா ஆண்டவர் அவன் சொல்லியிருந்தாரு, என்ன சொன்னாரு? அதாமே, எல்லாத்தையும் சாப்பிடு, இந்த ஒரு மரத்தை மட்டும் இருக்கிற பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்ற நாள்ல சாகவே சாவாய். கடவுள் எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போவ. செத்து போறன்னா என்ன? என்னை விட்டு பிரிக்கப்பட்டுருவ, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உனக்கு எனக்கும் உறவு கிடையாது. அதனால சாப்பிடாத. ஆனா அவன் கேட்கல. அவன் மனைவிக்கு என்ன சொன்னானோ அவ ஒழுங்கா புரிஞ்சுக்கல. அவ பாருங்க, பிசாசு கூட போய் பழக்கம் வச்சா, பேசினா, அவன் சொல்றத நம்பினா. தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் ஒழுங்கா தானே இருந்தான், இவ்வளவு ஒழுங்கா தானே பல வருஷங்க இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சு? இவங்க பாருங்க, பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, அவர்களுடைய வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. அவன் பாவியாகி விட்டான். இப்ப பாவிக்கு என்ன நடக்குது பார்க்கலாம். 3வது அதிகாரம் 8, 9, 10. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். பாருங்க, பாவம் செய்த உடன், ஒரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்ட உடன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன உடன், பிசாசு சொல்லுகிறதை கேட்டு பிசாசின் வழியிலே போன உடன் அவனுக்கு
என்ன வந்து விட்டது? அவன் பாருங்க பயப்படுகிறான். பயம் வந்து விட்டது. தேவனை பார்க்க முடியவில்லை, தேவனோடு பேச முடியவில்லை, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, தேவனை விட்டு தான் விலகிவிட்டேன் என்ற உணர்வு வந்து விட்டது. தான் பிசாசுக்கு அடிமையாகி விட்டதை அவன் புரிந்து கொண்டான். பயப்படுறான், நிர்வாணின்னு நினைக்கிறான். நான் வெட்கக்கேடான காரியத்துல இருக்கிறேன், வெட்கக்கேடான காரியத்தை செஞ்சுட்டேன், நான் செய்யக்கூடாததை செய்து விட்டேன், இனிமேல் தேவன் என்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டான். தான் இனிமேல் தேவனுடைய பிள்ளை இல்லை, தான் பிசாசின் பிள்ளை என்ற உணர்வு அவனுக்கு வந்து விட்டது. வந்த உடனே பாருங்க பயப்படுறான், நடுங்குறான், கர்த்தரை பார்க்க முடியல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான், அவமானப்படுகிறான், கேவலப்படுகிறான், நிந்தைக்குள்ளே போய்விட்டான். இனிமேல் எனக்கு வாழ்வு இல்லை, என்னால தேவனை ஃபேஸ் பண்ண முடியாது, அவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், அது முடியாது என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். உடனே பாருங்க பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான், அத்தி இலையை தரிச்சு கட்டிக்கிட்டான். அவ்வளோ மோசமான நிலைக்கு போய்விட்டான். அதோட நிக்கல. கர்த்தர் வந்து கேட்கிறாரு, எங்க இருக்க? இவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். 3:16 19 வரைக்கும் பார்க்கலாம். 3வது அதிகாரம் 16 அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான சாபம். இவன் பாவம் செய்த உடனே அங்கே என்ன வந்தது? சாபம் வந்தது. தேவன் அவர்களை சபித்து விட்டார். சாபத்துக்கு அவர்கள் உட்படுகிறார்கள். அவளுக்கு சொல்றாரு, நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். அதான் அதான் பிரசவம். பிறந்த உடனே ஒன்று சமமாயிரும் பிரசவம், தெரியுதா? அப்படிப்பட்ட ஒரு வேதனை. பழைய காலத்தில் எக்கச்சக்கமாக பிரசவத்திலே பெண்கள் இறந்தார்கள், குழந்தைகள் இறந்தார்கள். அதுக்கு பிறகு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாச்சு, கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு சேஃபாக டெலிவரி பண்ணி பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் வந்து சபிச்சிட்டாரு, வேதனையோட பிள்ளை. இன்றைக்கு இந்த பெண்கள் படுற பாடு பார்த்தீங்கன்னாக்க சகிக்காது. இந்த லேபர் வார்டு பக்கம் போனால் போகிறவங்க 50 பேருக்கு பிபி ஏறிடும், இந்த பெண்கள் அலறதையும் இதையும் பார்க்குறப்ப. ஏன்னா அவ்வளோ வேதனை, வேதனையோடு பிள்ளை பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். கர்த்தர் ஆள்றது எவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் புருஷன் போய் ஒரு மனைவியை ஆண்டுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? அது சாபம். சொல்லுவான், உட்காரு, எந்திரி, செய்யாத, செய், நடக்காத, போடாத, ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, என்ன செஞ்சாலும் பிரச்சனை, அடி குத்து, விரட்டி விட்டுறான். இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதையும் விரட்டி விடுறான். அப்புறம் இன்னொன்று கல்யாணம் பண்றான், அப்புறம் அதையும் விரட்டுறான். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த பாடு. அம்மாவை அடிக்கிறான், மாமியார் அடிக்கிறான், மாமனார் அடிக்கிறான், தகப்பன் அடிக்கிறான், மனைவி அடிக்கிறான், பிள்ளைகள் அடிக்கிறான், பக்கத்து வீட்டில் இருக்கவன் அடிக்கிறான். என்ன விஷயம்? சாபம், சாபக்கேடு. மனிதன் சாபத்துக்குள்ளே போய்விட்டான். இது சபிக்கப்பட்ட உலகம். கர்த்தர் அப்படி ஒரு நிலைமையை ஆதாம் ஏவாள் உருவாக்கி விட்டார்கள். அதனால சாபத்திற்குள்ளே வாழ்கிறார்கள். மனிதன் சபிக்கப்பட்டு போய்விட்டான். அவை மட்டும் இல்ல, பூமி சபிக்கப்பட்டது. இவனால பாவம், நல்லா இருந்த பூமி சபிக்கப்பட்டு விட்டது. அது நல்லதா இருக்கு, நல்லா விளைஞ்சிச்சு, நல்ல பலன் கொடுத்துச்சு, நல்ல பூமியா இருந்தது. இன்றைக்கு பூமி சபிக்கப்பட்டு விட்டது. நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமியை குறித்து பிரச்சனை தான். இது எல்லை கோடுங்கிறான், இதை தாண்டி வராதங்கிறான், நான் வருவேங்கிறான், என் எல்லையை தள்ளி போடுங்கிறான். எல்லாம் பார்டர் கீப்பிங் ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எல்லை பாதுகாப்பு படை வச்சு நான் எல்லையை பார்த்துக்கிறாங்க. கடல்ல கூட எல்லை இருக்கு. இது ஏன் தேசத்து கடல், அது ஓன் தேசத்து கடல். நீ இதை தாண்டி வந்து மீன் பிடிச்ச, அதனால படகு, உன்னுடைய கப்பல், உன் ஆளு எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் ஏன் தேசத்துல வச்சுக்கிட்டேன்றான். எல்லாம் பூமி சபிக்கப்பட்டு விட்டது. யாராலையும் இந்த பூமியில நடக்கிற காரியங்களை தாங்க முடியல. ஒரு பிள்ளைய வெளியே விளையாட விட முடியல. மண்ணு கெட்டு போச்சு, காத்து கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு.
எல்லாம் சாபம். மனிதன் செய்த பாவத்தினாலே பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. பாதுகாப்பு இல்லாத ஒரு பூமியாக மாறிவிட்டது. காரணம் மனிதனுடைய பாவம். பூமி சபிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு பாருங்க, நீ என்னத்தையோ விதப்ப, நீ தெனைய விதப்ப, நீ நெல்லை விதப்ப, நீ பயிரை விதப்ப, ஆனா அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில இருக்க, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமியில உயிரோடு இருக்க எல்லா நாளும் 80 வருஷமா, 40 வருஷமா, 120 வருஷமா, 30 வருஷமா, 20 வருஷமா, 10 வருஷமா, நீ எத்தனை வருஷம் இருக்கிறியோ அத்தனை வருஷமும் உனக்கு வருத்தம் தான். வருத்தத்தோடு தான் பலன் உனக்கு கிடைக்கும். நீ எதையும் நல்ல சமாதானமா சந்தோஷமா நீ ஹாப்பியா வாழ முடியாது. எல்லாம் உனக்கு பிரச்சனை தான். ஏனென்றால் பாவம் செய்து விட்டாய், மனிதன் பாவம் செய்து விட்டான். எனவே இது சபிக்கப்பட்டு போய்விட்டது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, முள்ளும் குறுக்கும். அதுக்கு முன்னால முள்ளும் இல்லை குறுக்கும் இல்லை, பலன் இல்லாத காரியமே இல்லை. இவன் செஞ்ச பாவத்தினால திடீர்னு பார்த்தீங்கன்னா முள்ளு. இன்றைக்கு சில முள்ளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இவ்வளோ நீளத்துக்கு பெரிய பெரிய முள்ளெல்லாம் இருக்குது. அன்பானவர்களே, அது காரணம் மனிதர்களுடைய பாவம். அது மட்டுமல்ல, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ நல்லா ஜாலியா ஏசிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காத. அன்னைக்கு ஏசி தான். தேவன் ஆரம்பத்தில் வச்சிருந்தது ஏசி தான். வேர்வனா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவ்வளோ அருமையான ஏதேன் தோட்டம், நல்ல வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவனை போல நன்றாக கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப என்ன? முகத்தின் வேர்வை, வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ வேர்வை சிந்தலையா? கடினமா உழைக்கலையா? பாடுபடலையா? சாப்பாடு இல்லை உனக்கு. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாது இருக்க கடவுள்னு வேற ஒரு வசனம். அதனால நீ கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவ. இது ஒரு சாபம். வேதனையோடு நீ வாழ்வது ஒரு சாபம். இப்படி மனிதனுடைய பாவத்தினாலே மனிதன் சபிக்கப்பட்டான். அவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விட்டான். மனிதனுடைய பாவம் இப்போது சாபத்திற்குள்ளே அவனை கொண்டு போய்விட்டது. இப்போ அதுக்கு முடிவு இல்லையா? நம்ம கேட்கலாம். நம்ம இப்பயும் கூட சபிக்கப்பட்ட பூமியில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பரலோகம், வானத்துல பரலோகம் இருக்கு. பரலோகம் தேவனுடைய பட்டணம், தங்க பட்டணம். அது கால் வெளியே எடுத்து வச்சாக்க தங்க பட்டணம் தான். அங்க இருக்க வீட்டுக்குள்ள குடியிருக்கீங்க. வாசல்ல வந்தீங்கன்னா இங்க தார் ரோடு, மண் ரோடு இருக்கு. அது தங்க ரோடு. அதில் தான் சுத்த பசும்பொன், வீதியெல்லாம் சுத்த பசும்பொன் என்று வசனம் சொல்லுகிறது. தங்க பட்டணத்துல தேவன் குடியிருக்காரு. அவர் தங்கத்தை போட்டு தான் வீடு ரோடை போடுவார், வைரத்தை போட்டு தான் அஸ்திபாரத்தை போடுவார். உனக்கு என்ன சாசே? கையை கட்டி வாயை மூடி சும்மா உட்காந்துரு, ஓடிப்போ, பேசாத. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவருடைய வீடு அவ்வளவு அழகாக, அவருடைய பட்டணம் அவ்வளவு அழகாக அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அங்க பாதியே இல்லை. பரலோகத்துல பாதிகள் இல்லை. அங்க திருடுறவன், பொய் சொல்றவன், கொள்ளை அடிக்கிறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன் யாருமே கிடையாது. தேவன் இருக்கிறார். தேவ தூதர்கள், அவர் கீழ்ப்படுகிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். மரித்து பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பரலோகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. எல்லாம் ஹாப்பியா பேசி பாட்டு பாடி தூச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு சந்தோஷமா இருக்கிற இடம் பரலோகம். ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பூமி கீழே ஒரு இடம் இருக்கு, அதான் நரகம். நரகத்துல சாத்தானுடைய வீடு, ஊரு அது. அங்க கர்த்தரவனுக்கு எப்படி உண்டாக்கி வச்சிருக்காரு? அங்க நெருப்பு, அங்க அக்கினி, அங்க கந்தகம், அங்க புழுக்கள், அங்க கோபம், சண்டை, எரிச்சல், இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் அந்த நரகத்துக்குள்ளதான். அங்க போய் வாழவே முடியாது. ஆனா கட்டாயமாக சாத்தானும் அவனை பின்பற்றி போகிற மனிதர்களும் இன்றைக்கும் அங்கதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. செத்த உடனே கர்த்தர் அங்கே அப்பப்பமே அங்கேயே அவர் பிரிச்சுடுறாரு. ரட்சிக்கப்பட்டவன்லாம் பரலோகம், ரட்சிக்கப்படாதவன்லாம் நரகம் அனுப்பிடுறார். அங்க நரகத்துல அப்படிதான். இந்த பூமி எப்படி இருக்கு? பூமியில ரெண்டும் கலந்து இருக்கு. என்ன கலந்து இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்காங்க, சாசின் பிள்ளைகளும் இருக்காங்க. கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், சாசின் காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கார்கள். உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது, சுகமும் இருக்கிறது, சுகவீனமும் இருக்கிறது, தரித்திரமும் இருக்கிறது, ஐஸ்வர்யமும் இருக்கிறது. எல்லாம் கலந்த கலவை தான் பூமியில இருக்கு. அப்ப இந்த பூமியில எப்படி வாழணும்? அதான் இப்ப கேள்வி. செத்து பரலோகத்துக்கு போற அன்னைக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், நல்லது. பாவிகள் நரகத்துக்கு போயிடுவான்.
இங்கே நம்ம நினைக்கலாம் இந்த பாவியெல்லாம் நல்லா இருக்கானே, கவலை இல்லை, எல்லாமே நரகத்துக்கு போக போகிறவன், சரிதா? அங்கே நிறையா இருக்குது. ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் எப்படி வாழணும், பூமியில் எப்படி இருக்கணும், அதை கைடு பண்ணுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு எல்லா மனிதர்களுக்கும் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அதற்கு பெயர் பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இது எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார்? இந்த பூமியிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் அதை கற்றுக் கொடுப்பதற்காக பரிசுத்த வேதாகமத்தை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இத பாருங்க, பெற்றோர் சிறு குழந்தையா இருக்கும்போது பிள்ளைகளுக்கு புரியாத காலத்திலே பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி வசனங்களை பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். வீட்டில் தான் பிள்ளைகள் அதிக நேரம் இருக்கிறார்கள். ஸ்கூலில் ஒரு 8 மணி நேரம் இருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா நேரமும் 16 மணி நேரம் பிள்ளை வீட்டில் தான் இருக்கு. அதனால பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கிறபடியினால் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும். இது பெற்றோருடைய பொறுப்பு. பிள்ளை கெட்டு போச்சுனாக்க நீங்கள் எப்படி வளர்த்தீங்க அதை கவனிக்க வேண்டும். சிறு குழந்தையாக இருக்கும் போதே பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற வளர்ப்பிலையை வளர்க்க வேண்டும். தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட பிள்ளைய கூட அப்பவுமே குட்டி பிள்ளையா இருக்கப்பமே உட்கார வச்சு இது தப்பு, இது இப்படி கர்த்தர் பிசாசு, கர்த்தருடைய குணாதிசயம், பிசாசுடைய காரியங்கள், நீ கர்த்தருக்கு பயப்படணும், பிசாசுக்கு விலகணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சிருக்கணும், பிசாசை துரத்தி விடணும். பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். இதை தேவன் பெற்றோரிடத்திலே எதிர்பார்க்கிறார். அடுத்தது சபை இருக்கு. சபைனாக்க வர்றாங்க, வாரத்தில் ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை பரிசுத்தமான இடம். இங்கே வர்றப்ப உள்ளதான் உட்காரணும், வார்த்தையை தான் கேட்கணும். வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்பிடித்து முன்னேறணும். சரி பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலம் வேற, புதிய ஏற்பாட்டு காலம் வேற. பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் பிசாசு தான் வேலை செஞ்சு, இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் பிசாசு தான் வேலை செய்யுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார். முடிவு கட்டி ஒரே ஒரு தேவதூதன் ஒரே ஒரு சங்கிலி எடுத்துட்டு இந்த சாத்தானை கட்டுவான்னு பைபிள் சொல்லுது. ஒருத்தன் போதும். இது கூட தேவன்லாம் வரமாட்டார். தேவன் வரணும் அவசியம் இல்லை. அவர் ஃபோனாக்க அவன் மறந்துடுவான். ஆனால் இன்றைக்கு அவனை ஏன் விட்டுவிட வைக்கப்பட்டு இருக்கிறான்னா, எந்த மனுஷனை அவன் ஏமாத்தினானோ அதே மனுஷனை கொண்டு அவனை துரத்த வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதற்கு வல்லமை, அதிகாரம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேத வசனங்கள், அதை போதிக்கக்கூடிய சபைகளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். முன்னேறுவதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உட்காந்து அழுதுகிட்டு, ஐயோ நான் பாவம், எனக்கு என்ன செய்ய தெரியல, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, துணி கொடுத்துருக்கு ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு முடியலை, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, நான் பாவம், அப்படி சொல்றதுக்காக ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுப்பார். அவர் ஞானத்தை கொடுக்கிறப்ப உங்களால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் சிறப்பாக மேன்மை உள்ளவர்களாக முன்னேறுகிறவராக இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். வேதனையற்ற ஐஸ்வர்யம். நெத்தி வேர்வை சிந்தி முள்ளையும் குறுக்கையும் வெட்டி போட்டுட்டு மண்ணை தோண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற கஷ்டப்பட்டு இருக்க வேலையை கர்த்தர் வைக்கவில்லை. அவர் சொல்றாரு, பொன் விளையும் பூமியிலே வைத்திருக்கிறேன். நீ விதைப்ப, விதைப்பு மறுப்பு மாறி மாறி வரும். வானத்து மழை தண்ணீரை குடிக்கும் தேசமாக நம்முடைய தேசத்தை அவரால் மாற்ற முடியும். ஆனா மனிதன் விசுவாசிக்க வேண்டும், மனிதன் மாற வேண்டும், மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனிதன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அவன் அப்படி வாழ்றப்பதான் அந்த ஆசீர்வாதம். பழைய ஏற்பட்ட காலத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். எல்லாரோடையும் பண்ணல, இஸ்ரவேல் ஜனங்களோடு மட்டும் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அவங்களுக்கு பாருங்க, அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை ஒருத்தராயும் ஒரு காலமும் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதில் 2 கற்பனைக்கு கீழ்ப்படிவாங்க, 3 கற்பனைக்கு தோத்து போயிடுவாங்க. அப்போ அவங்க எல்லாத்துலேயும் தோத்த மாதிரி தான் கணக்கு. பழைய SSLCயில் ஃபெயிலான மாதிரி கணக்கு, இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸு, சோஷியல் இருக்குனாக்க அதில் ஒரு பாடத்தில் ஃபெயிலானா அந்த வருஷம் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அடுத்த வருஷம் திரும்ப 5 எழுதணும். திரும்ப 5 எழுதுகிறப்ப 1ல் ஃபெயிலானதுக்கு பதிலாக 2ல் ஃபெயில் ஆவான். சரிதா? அவ்வளோதான். திரும்ப 3வது தடவை எழுது. அடுத்த 3வது தடவை எழுதுகிறப்ப இந்த 2ல் ஃபெயில் ஆனான்ல, இப்போ 5லையும் ஃபெயில் ஆயிடுவான். அப்புறம் திரும்ப எழுதுவான். எப்படியாவது பாஸ் பண்ணணுன்ட்டு கஜினி முகமது மாதிரி
10 தடவை 15 தடவை பரீட்சை எழுதினவங்கள்லாம் இருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் மாற்றி விட்டு கிருபையின் காலத்திலே வைத்திருக்கிறார். எதில் ஃபெயில் ஆகுறியோ அதை மட்டும் எழுது, அவ்வளோதான். கர்த்தர் அப்படி மிகவும் முன்னேற்றமான வேறுபட்ட ஒரு நல்ல காலகட்டத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் பண்ணலையா வெட்டி போட்டுரு அவனை. மோசே பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் ஏதோ ஒரு காரியத்தினால பண்ணலை. நான் நினைக்கிறேன் மனைவி பண்ண விடலை. அவள் புறஜாதி பெண் இல்லையா, அவள் மாட்டேன்ட்டா. என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனவான்னு கூப்பிட்டாரு. கூட்டி கொண்டு போகிற வழியில் மோசையை கொல்ல பார்த்தார். கொல்ல போகிறாரு தெரிஞ்சோன்னா மனைவி வேகமாக ஓடி போய் கருக்கான ஒரு கல் எடுத்து தன்னுடைய குமாரனை விருத்த சேதனம் பண்ணினாள்னு பைபிள் சொல்லுது. அவ்வளோ நாள் கீழ்ப்படியாத அடங்கா பிடாரி இப்போ என்ன பண்ணுறா? புருஷனை காப்பாற்றுறதுக்காக விருத்த சேதனம் பண்ணுறா. அல்லேலூயா. விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அது தேவனுடைய கட்டளை. அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உள்ளே அங்கே மேலே கிருபாசனம் இருந்தது. உள்ளே 10 கற்பனைகள் இருந்தது. ஆசாரியன் இருந்தான், பலிகள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்த காலம். ஆனால் பற்பல விதமான சடங்காச்சாரங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அதை எடுக்கணும், அதை எரிக்கணும், அதை அள்ளணும், அதை தூக்கிக்கிட்டு சணல் நூல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் இந்த மகாபிரதான ஆசாரியன் ஆரோன் அதை கொண்டுட்டு போகணும். ஆரோன் அதை கொண்டு போகிறப்ப வழியில் ஒருத்தர் நிற்கக்கூடாது. ரைட்லையும் லெஃப்ட்லையும் இருக்கவங்க எல்லாம் விளைவிக்கணும். ஒருத்தர் அவனை தொடக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது, ஓடி போயிடணும். டாடாடாடாடா, என்ன பாருங்க, அவ்வளோ பெரிய சடங்குகள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு அது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையை நோக்கி பார்க்க சொல்லுகிறது. இன்றைக்கு இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்தினால் கழுவப்படலாம், நீதிமானாகலாம். நல்ல இருதயத்திலே ஒரு மாற்றங்கள் நாம் உணர முடியும். அவருடைய தழும்புகள் இருக்கிறது. எல்லா வியாதிகளும் அந்த தழும்புகளாலே சுகமாகிறது. அற்புதங்களை அவர் செய்கிறார். இருதயத்தை நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இருதயத்தில் அழுக்கு, கசடு, பாவம் இருக்கக்கூடாது. அதை அறுத்து இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்ப வேண்டும். ஒரு பரிசுத்தவான் பாவம் செஞ்சுட்டா பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அவன் மன்னிக்கப்படுவான். ஞானஸ்நானம், அடுத்தது திருவிருந்து. இந்த 2 தான் வெளியரங்கமாக நாம் செய்யக்கூடிய 2 காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்தமா எல்லாரும் ஊழியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை, எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. அழைக்கப்பட்ட ஆரோன் தான் ஊழியம் செய்யணும், மற்றவங்கள்லாம் சும்மா தான் இருக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், எல்லாருக்கும் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மேன்மையான காலத்திலே இருக்கிறோம், உயர்வான காலத்திலே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நல்ல நிலையிலே வைத்திருக்கிறார். சத்தியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். சத்தியத்தை கேட்கிறோம். வசனத்தை படிக்க படிக்க நன்றாக முன்னேறுகிறோம். ஆனால் ஒன்று, நீங்கள் பலவந்தம் பண்ண வேண்டும். பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பலவந்தமாக தான் நீங்கள் பிடிச்சிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு பையன் மிலிட்ரியில் இருந்தானா. மிலிட்ரியில் இருக்கப்ப அவன் எப்பயும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பானான். அது அங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க பாருங்கள், ஒரு நாள் அந்த அதிகாரிக்கும் அவனை பிடிக்காது. அந்த அதிகாரி வந்தாராம். அவர் சொன்னாராம், அந்த ஜீப்பை ஓட்டுன்னு சொன்னாராம். பையன் சொன்னானா, ஐயா அந்த ஜீப்பே ஓட்டுனதில்லை, ஓட்ட தெரியாது. சாவியை கொடுத்தாராம். நீ கட்டாயம் அதை ஓட்டியிருக்கணும், நான் சொல்கிற இடத்துல ஓட்டி சொல்கிற இடத்துல நிறுத்திருக்கணும். சாவியை கொடுத்தாராம். இவன் அழுகிறானா, ஒன்றும் செய்ய முடியல. எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் கைதட்டி சிரித்து கேலி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பையன் போனானா, போயிட்டு ஜோமின்ட்டே போனானா, உக்காந்தானா, சாவியை போட்டானா, ஓட்டினானா. ஓட்டி கொண்டு போய் அவர் சொன்ன இடத்துல நிறுத்தினானா. நிறுத்தின உடனே என்னடா திரும்பி இறங்கி வந்தானா. வந்தாக்க அங்கே நிற்கிற அதிகாரி சுற்றி இருக்கவன் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கானா. பார்த்தானா, நான் தான் ஓட்டிட்டன்ல, எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டானா. நாங்கள் எல்லாரும் உடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். நீ என்ன விஷயம்னு கேட்டானா. நீ போய் அந்த பானட்டை திறந்து பாரு. நாங்கள் பானட்டை திறந்தா உள்ள இன்ஜின் இல்லை. இன்ஜினை கழட்டி வச்சுட்டு சாவியை கொடுத்து ஓட்டுறான்னு இவனை கேவலமாக கேலி பண்ணியிருக்கான். கர்த்தர் ஓட்டிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் பெரியவர். அவரை நம்பி இருக்கும்போது அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் உத்தமமாய் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு புரியாது, மனிதர்களுக்கு தெரியாது, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் காரியங்களை செய்வார். அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.